இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த வீட்டுல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ ஏன் மருமக தான். நான் சொல்லுது அப்படியே கேட்டுதான் நீ நடக்கணும். அது வீரா, உன் அண்ணன் இருக்கானே, அது அவன் பாட்டுக்காம இஷ்டத்துக்கும் பேசுவானே. ஆனா நீதான் ரோசிச்சு நடந்துக்கணும். நீ என்ன சொன்ன? என் மகன் சிவபாலன் வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவன் அதையும் மீறி உன் கழுத்துல தாலி கட்டிவிட்டான். அது அவன் செஞ்சது தப்புதான். அது எனக்கும் பிடிக்கலதான். ஆனா அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுத்தானே ஆகணும். என்ன மாமனார, நீ நினைச்சு வந்தது நடக்கலன்னு இப்ப மாத்தி வளருதியோ? இல்ல, நான் எதுக்குலே வளர்றேன் மாமனார. நீ ஆறுன்னு எனக்கு தெரியும், நான் ஆறுன்னு உனக்கு தெரியும். நாம ஆறுன்றது இந்த ஊருக்கே தெரியும். நீ நல்லவ மாதிரி நடிச்சு வந்து வீரா உன் வீட்டுக்கு மருமகளை அழைப்ப. நான் உடனே கோவப்பட்டு உன் சட்டையை பிடிச்சி உழுக்குவேன். நீ பாவமாயிடுவேன், நான் கெட்டவன் ஆயிடுவேன். இப்படி யோசிச்சு தானே வந்த? ஐயா, அப்படியே சொல்லுதானே ஐயா. நீ சும்மா இருக்கிய. நான் ஒன்னும் அப்படி நினைச்சு வரலையே. ஏன் அப்ப வீரா போன்னு சொன்ன உடனே குரல் மாறி நடுங்குது? என் குரல் என் குரல் நல்லா தானே இருக்கு பாரு. சிங்கம் மாதிரி நல்ல கம்பீரமா தான் இருக்கி. இந்த நீ கண்டதையும் பேசாண்டாம். ஒண்ணு உன் தங்கச்சியை என் கூட வர சொல்லு, இல்லையா அவன் கட்டின தாலிய அத்து என் கையில கொடுத்துட சொல்லு. ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படிதான். இல்லை, இதுக்கும் பதில் நீயே சொல்லு. யாரு சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த துரோகி சிவபாலன் கூட நான் வாழ மாட்டேன். என்ன மாமனாரே, கேட்டுச்சா? இல்லை, உன் ஐயாவை கைதாங்களா பிடிச்சி கூட்டு போல. வாழ மாட்டான்ல, பொறவு எதுக்கு? அவன் கட்டின தாலி அதை இப்பவே அத்து என் கையில கொடுத்துட சொல்லு. இல்லை, நீ பதில் சொல்லு. ஏன் கழுத்துல இருக்கிற தாலியை கேட்க இவர் யாருன்னு? எவ என் கழுத்துல தாலியை கட்டினானோ அந்த பொறுக்கிய வர சொல்லுங்க. என் செருப்பால அவனை நான் அடி அடிச்ச பொறவு நான் இந்த தாலியை கழட்டி தரேன். இப்ப நீங்க போலாம்.